கிரிவலம் வர பக்தர்கள், சாமியார்கள், சிவனடியார்கள் போற வர எல்லாருமே சாப்பிடணும்னு சொல்றேன். அப்படி எல்லாருமே சாப்பிடணும் போது நம்ம சில பேர் இருக்கிறவங்களும் சாப்பிடுவாங்க, இல்லாதவங்களும் சாப்பிடுவாங்க. ஆனா சாப்பாடு பொதுவா எல்லாருமே சாப்பிட்டோம். அதனால நீங்க இப்ப வர வழியில பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி நான் தினசரி ஒரு 6 மாசம் தொடர்ந்து பார்த்தா எப்படி இருக்கு. நம்ம ஃபுட்டுன்னு இல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபுட்டு வாங்கி வச்சுட்டு சாமி எனக்கு அதுல உப்பு இல்ல, அதுல காரம் இல்ல, அதனால நம்ம சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ண, நம்ம சாப்பாடு கொடுங்க, நம்ம சாப்பாடு கொடுங்க வாங்கி சாப்பிடுறாங்க. ஏன் சாப்பாடை வாங்கிட்டு இன்னொரு சாப்பாடு கூட வேஸ்ட் பண்றாங்கல்ல. அதான் என்ன சொன்னா யோசிச்சேன், வேணும்னா எனக்கு என்னுடைய சாப்பாடு வேணும்னா அதனால தான் அது ஒரு ரெகுலரா வந்துடுறாங்க. சாப்பாடு வேணும்னா என் சாப்பாடு வேணும்னா வாங்க. ஹேண்டிகேப்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்சல் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். இந்த பூனசாமி அதெல்லாம் சொன்னல, அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்சல் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். வயசானவங்க சில பேருக்குலாம் பார்சல் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். கடவுள் பண்றாரு, நம்ம பண்ணலைங்கம்மா. அது பண்றதுக்கே உங்களுக்கு சக்தி கொடுத்திருக்காரு.